இந்த 6 விஷயத்தையும் விளங்கெடுத்ததுக்கு பிறகும் நீங்கள் பிட்காயின் ஒரு ஸ்கேம்னு சொல்லுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 6 அறிவு இல்லைன்ற அர்த்தம். ஏன் அப்படி சொல்லணும்னு சொன்னால் மிருகங்களுக்கு இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் அறிவான பகுத்தாய்வும் திறன், அதாவது பகுத்தறிவுன்ற ஒரு விஷயம் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. அதை ஏன் கடவுளோ யூனிவர்ஸோ இறைவனோ நம்மளுக்கு தந்திரிக்கான்னு சொன்னால் ஒரு விஷயத்தை பற்றி ஆராய்ஞ்சு விளங்கெடுக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு தந்திரிக்கிறோம். ஸோ உங்களோட பகுத்தறிவை பாவிச்சு ஒரு விஷயம் சரியா பிள்ளையான்னு சொல்லி முடிவெடுக்காம ஜஸ்ட் எங்களோட மூளைக்கு படலை அதை ஃபுல்லாக இது என்ன பகுத்தறிவு செஞ்சு பார்க்குறதுக்கு எங்களுக்கு மாய்ச்சலாக இருக்கு, அதனால் அது ஸ்கேம்னு சொல்லி தருவீங்கன்னா லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஓகே, உங்களுக்கு 6 அறிவு இல்லை. ஸோ உங்களுக்கு 6 அறிவு இருக்கா இல்லையாங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த 6 விஷயத்தையும் நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் பிட்காயின் ஸ்கேம்னு சொல்லுவீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு 6 அறிவு இல்லை. ப்ளஸ் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு பிறகு உங்களோட மடமையிலேருந்து வெளியில் வந்துட்டீங்க. இப்போ பிட்காயின் ஸ்கேம்னு சொல்லிலேருந்து உங்களோட ஒப்பீனியனை மாற்றிட்டீங்க. இப்போ பிட்காயின் வாங்கணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிங்கன்னு சொன்னால் எப்படி பிட்காயினை சேஃபான வழியில் வாங்குற, எப்படி பிட்காயினை நான் கஸ்டோடியல் வேயில் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிற, எப்படி பிட்காயினை வச்சு பெசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணுங்கிற எல்லா விஷயத்தையுமே பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தில் 100% ஃப்ரீயாக டீச் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி எடுக்கிறேன்னுங்கிற விஷயத்தை இந்த வீடியோட எண்டில் சொல்லணும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதலாவது, பிட்காயின் ஒரு ஸ்கேர் அசெட் அப்படின்னு சொன்னால் உலகத்துக்கு பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் 21 மில்லியன் தான் வாரத்துக்கு இருக்குது. இந்த 21 மில்லியனை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா பிட்காயின் கூட எந்த கொம்பன் நினைச்சாலும் யாரை நினைச்சாலும் உருவாக்க முடியாது. அது எந்த கவர்மெண்ட் நினைச்சாலும் சரி, எந்த பேங்க் நினைச்சாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யாராலையுமே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பிட்காயின் கூட உருவாக்க முடியாது. ஆனால் நம்ம பாவிச்சிட்டு இருக்கிற அந்த ஃபேக் பேப்பர் கரன்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட்டோட பேங்க்கிட்ட கண்ட்ரோலில் இருக்குது. அவங்க எப்போ வேணுனாலும் பிரிண்ட் அடிக்கலாம், எந்த விதமான பேக்கிங்கும் இல்லாமல். 1971 இருந்து கோல்ட் ஸ்டாண்டர்டை ரிமூவ் பண்ணி போட்டு நினைச்ச மாதிரி அவங்களோட வாசிக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக பிரிண்ட் அடித்து தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இன்ஃப்ளேஷனுங்கிற ஓலோ பிரச்சனை போய் நம்மளால் எஃபோர்டபுள் இல்லாமல் போயிட்டுருக்கு நம்மளோட வாழ்க்கையெல்லாம். ஸோ இதுக்கு காரணம் கவர்மெண்ட்ஸும் பேங்க்கும் பிரிண்ட் அடித்து தள்ளுற அவங்களோட வாசிக்கு ஏற்ற மாதிரி பிரிண்ட் அடித்து தள்ளுறது தான் அதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. ஆனால் பிட்காயினை பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் நினைச்சாலும் எக்ஸ்ட்ராவாக பிட்காயின் உருவாக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஜஸ்ட் 21 மில்லியன் பிட்காயினுக்காக தான் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 19.5 மில்லியன் பிட்காயின் ஆல்ரெடி சப்ளையில் இருக்குது. இன்னும் 100 வருஷத்துக்கு கிட்ட அந்த ரிமைனிங் பேலன்ஸ் 1.5 மில்லியன் பிட்காயின் வரப்போகுது. ஸோ இப்போ புதுசாக வராக்கள் மோஸ்ட்லி அந்த 1.5 மில்லியனுக்காக தான் ரன் பண்ண போகிறாங்க. ஸோ டிமாண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டிகிட்டு போகுது, ஆனால் சப்ளை ஃபிக்ஸ்ட். 5-10 வருஷத்துக்கு முதல் பிட்காயினுக்கு இருந்த டிமாண்டை விட இப்போ டிமாண்ட் பயங்கரமாக கூடி இருக்குது. யூஎஸ் பிரசிடென்ட் பிட்காயின் ப்ரோ, அதாவது கிரிப்டோ ப்ரோ பிரசிடெண்ட்டாக வந்துருக்காங்க. ப்ளஸ் நாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயினை லீகல் டெண்டர் ஆகிட்டு இருக்குது. எல் சல்வடோர், அடுத்த சில நாடுகள் பிட்காயினை அவங்களோட கண்ட்ரியே அரசாங்கமே மைண்ட் பண்ணுது. உதாரணம் பூட்டான். சில நாடுகள் பிட்காயினை இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு பயன்படுத்துது, ரஷ்யா. ஸோ இப்படி பிட்காயின் யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பயங்கரமாக கூட்டிகிட்டு போகுது. ஸோ டிமாண்ட் கண்டினியூஸ் அதிகரிச்சிட்டு இருக்குது, ஆனால் சப்ளையை யாராலையுமே கூட்டிடலாம். ஸோ அதனால் பிட்காயின் எவ்வளோ வெலுவபிளான விஷயம்னு சொல்லி நீங்கள் வழங்கிக் கொள்ளுங்க. இது முதலாவது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரான்ஸ்பெரன்சி. இது என்னன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா பிளாக் செயின், அதாவது பிட்காயின் டிரான்சாக்ஷனும் பிளாக் செயினில் அவைலபிளாக இருக்குது. யார் வேணுனாலும் போய் பார்க்கலாம். எந்த வாலெட்டில் இருந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பிட்காயின் எந்த வாலெட்டுக்கு போகுன்னு சொல்லி எல்லாமே பப்ளிக்காக இருக்குது. வெயிட் பிட்காயினில் நிறைய இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நம்ம எல்லாரும் டிரான்சாக்ஷனையும் எல்லாரும் பார்க்கலாம்னு சொன்னால் எப்படி இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி வந்து வரலாம். உலகத்தில் நடக்கிற இல்லீகல் டிரான்சாக்ஷனில் 0.34% கிரிப்டோ கரன்சியில் நடக்குது. நம்ம பாவிக்கிற பேப்பர் கரன்சியில் எத்தனை வீதம் நடக்குதுன்னு தெரியுமா? 2.7% ஆஃப் த இல்லீகல் டிரான்சாக்ஷன் நம்ம பாவிக்கிற பேப்பர் கரன்சியில் நடக்குது. கிட்டத்தட்ட 8 மடங்கு கூடுதலான இல்லீகல் டிரான்சாக்ஷன், அதாவது தப்பான இதுக்காக மணியை பயன்படுத்துகிறாங்க. எதுலன்னு சொன்னால் ஃபியட் கரன்சியில், நம்ம பாவிக்கிற பேப்பர் கரன்சியில். ஒரு பிழையான டிரான்சாக்ஷன் பிட்காயினில் நடக்குதுன்னு சொன்னால் 8 பிழையான டிரான்சாக்ஷன் அதே டைமில் நம்மளோட பேப்பர் கரன்சியில் நடக்குது. அப்போ ஏன் பிட்காயின் இல்லீகல் டிரான்சாக்ஷனுக்கு பாவிக்கிறேன்னு சொல்லி ஆட்கள் சொல்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 6 அறிவு இல்லை, அதனால் அவங்க சொல்கிறத நீங்கள் நம்பிடுவீங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதில் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். 0.34% கிரிப்டோவில் நடக்கிறது, 2.7% ஃபியட் கரன்சியில் நடக்குது. இது 20 பில்லியன் சொன்னால் 1.6 ட்ரில்லியன் இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடக்குது. இப்போ உங்களுக்கு 6 அறிவு இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு வழங்கும் எது பெஸ்ட்டுன்னு சொல்லி.
மூணாவது டீசென்ட்ரலைசேஷன். ஒரு தனிப்பட்ட நபரையோ ஒரு தனிப்பட்ட கவர்மெண்ட்டையோ ஒரு தனிப்பட்ட என்டிட்டியோட கண்ட்ரோலில் இல்லை பிட்காயின். உலகம் பூரா இருக்கிற இண்டிபெண்ட் மைனிங் நோட்ஸ் கண்ட்ரோலில் ரன் ஆகிட்டு இருக்குது. பிட்காயினில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும் இல்லாட்டி பிட்காயினில் ஏதாவது அப்டேட் கொண்டு வரணும்னு சொன்னால் 50 மேற்பட்ட நோட்ஸுகள் அப்ரூவ் பண்ணினா மட்டும்தான் அந்த மாற்றம் நிகழும். அப்படி இல்லாட்டி ஹார்ட் ஃபோக்காக மாறிடும். ஸோ மெனுவலாக ஒரு விஷயத்தை பிட்காயினில் மனிப்புலேட் பண்ணுறதுக்கோ ஒரு தப்பான டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கோ அப்படி இல்லாட்டி என்ன ஒரு பிள்ளையான விஷயம் செய்கிறதுக்கோ ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். யார் வேணுனாலும் பிட்காயின் ஓனர் ஆகலாம். யார் வேணுனாலும் மைனிங்குள்ளே போகலாம். மைனிங்குள்ளே போய் நீங்கள் ஒரு நோட் ரன் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்களும் ஒரு பிட்காயின் ஓனர். இப்படி லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான உலகம் பூரா பறந்திருக்கிற மைனிங் நோடுகளில் தான் இது ரன் ஆகிட்டு இருக்கிறதால ஒரு தனிப்பட்ட விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் பிட்காயினை பற்றி கழிச்சா சில ஆக்கள் கமெண்ட்டில் வந்து பொறுங்க யூஎஸ் கவர்மெண்ட் இது ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. நான் பார்க்கக்குள்ளே உங்களுக்கு ஆறறிவு இல்லையாடான மாதிரி தான் எனக்கு யோசிக்க தோணும். ஒரு விஷயம் தெரியாட்டி அதை படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி இல்லாட்டி தெரிஞ்சாக்கிட்டையாவது கேட்டு விளங்கெடுக்க பார்க்கணும். ஓகே, சும்மா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தையெல்லாம் பச்சை பையா இருந்தாலும் நம்மளோட மூளைக்கு படலைங்கிறதுக்காக அப்படியெல்லாம் படிக்கக்கூடாது. ஆனால் நம்ம பாவிக்கிற ஃபியட் கரன்சி பேப்பர் கரன்சி பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது, பேங்க் கண்ட்ரோலில் இருக்குது. நினச்ச மாதிரி பிரிண்ட் அடிப்பாங்க, நினச்ச மாதிரி மனிப்புலேட் பண்ணுவாங்க, நினச்ச மாதிரி பணத்தை முடக்குவாங்க. திடீர்னு மாதிரி 500 ரூபா பணம் செல்லாதுன்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட வச்சுக்கிற பணத்தெல்லாம் நீங்கள் ஒன்றும் செய்யலாமாவும் இப்படி ஃபுல் ஃபன் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஃபன் கிரிப்டோவில் பிட்காயினில் நடக்காது. 4வது ஏன் பிட்காயின் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்டர்லெஸ். அது என்னென்னு சொன்னால் நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் யாருக்கு வேணுனாலும் இன்ஸ்டண்ட்டாக சின்ன ஒரு ஃபீஸில் நீங்கள் 24/7 பிட்காயினை அனுப்பிடலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஃபியட் கரன்சியை ஒரு நாட்டுக்கு அனுப்ப போகக்குள்ள இந்த தேர்ட் பார்ட்டி பேங்க்ஸ்களும் தேர்ட் பார்ட்டி மணி ட்ரான்ஸ்ஃபர் கம்பெனிகளும் உங்கள்கிட்ட இருந்து பெர்சன்டேஜில் மணியை இது செய்வாங்க, கமிஷனை எடுப்பாங்க. ப்ளஸ் நீங்கள் பெரிய அளவில் பணம் அனுப்பக்குள்ள ஏன் அனுப்புகிறேன்னு சொல்லி உங்களோட பணத்தை நீங்கள் அனுப்புகிறத ஏன் அனுப்புகிறேன் அது இதுன்னு சொல்லி ஏதோ அவங்களோட பணம் மாதிரி கொஷன் பண்ணுவாங்க. ப்ளஸ் அவங்க ஒர்க்கிங் ஹவர்ஸில் அதாவது மண்டே டு ஃப்ரைடே ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் அநேகமாக பெரிய அமௌண்ட் எல்லாம் அனுப்புறதுக்கு நீங்கள் போய்த்துக்கிட்டு அவங்கள நிற்கணும். சனி ஞாயிறில் அடுத்தது ஈவினிங் டைம்லலாம் ஆஃபில் இருப்பாங்க. இதை சொன்னோடனே கொஞ்சம் பூமஸ்கில் வந்துட்டு நாங்கள் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் செய்வோம். நான் கதைக்கிறது 5-10 சில்லற ட்ரான்சாக்ஷனை கதைக்கல. ஒரு 10 கோடி ஏழும்னு சொன்னால் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுங்க. பண்ணையில் தானே நீங்கள் இந்த மாதிரியான பேங்க்ஸ்கள்கிட்டையும் இந்த வெஸ்டர்ன் யூனியன் மாதிரியான இந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டி ஃபைனான்ஷியல் கம்பெனிகிட்டையும் போய் கெஞ்சிட்டு நிற்கணும் தானே. அதை தான் கதைக்கணும். இவ்வளோ மாதிரி 5-10 சில்லற ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாக்கல நான் கதைக்கல. 5வது மிகவும் முக்கியமானது ஃப்ரீடம். நீங்கள் ஒரு 50 கிலோ தங்கம் வச்சுட்டீங்கன்னு வைங்க. இப்போ உங்களோட நாட்டை விட்டு வெளிநாட்டு கொண்டு போகிறீங்க. உங்களோட 50 கிலோ தங்கத்தை நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே கொண்டு போய் பாருங்கள். அந்த உங்களோட தங்கத்தை பறித்து வச்சு போட்டு உங்கள்கிட்ட கொஷன் கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி $1 மில்லியன் டாலரை அதாவது $1 மில்லியன் பெறுமதியான பணத்தை ஒரு 4 பொட்டியில் எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்டில் போய் பாருங்கள் என்ன செய்கிறான்னு சொல்லி உங்களோட பணத்தை பறித்து வச்சு போட்டு கொஷன் கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி $1 மில்லியன் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணி பாருங்கள். ஒரு நாட்டில் ஒரு நாட்டுக்கு உங்களோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி போட்டு யாரோட பணம் யார்கிட்டக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி தேவையில்லாத கொஷன் கேட்பாங்க. அவங்களோட அப்பம் வீட்டு பணம் மாதிரி. ஆனால் உங்களோட நான் கஸ்டோடியல் வாலெட்டில் இருக்கிற உங்களோட பிட்காயின் எவ்வளோ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி யாருக்குமே நீங்கள் சொல்லாத வரையும் தெரிய போகிறதில்ல. நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த நாட்டுக்கு வேணுனாலும் போகலாம், எந்த பார்டர் வேணுனாலும் க்ரோஸ் பண்ணலாம். நீங்களாக உங்கள்கிட்ட இப்படி ஒரு வாலெட் வந்து இந்த வாலெட்டில் எவ்வளோ கிரிப்டோ இருக்குன்னு சொல்லாத வரையும் யாருமே அதை கண்டுபிடிக்க முடியாது. தட் இஸ் ஃப்ரீடம். அடுத்தது 6வது பிட்காயின் ஒரு ஃபஞ்சிபிளான அசெட். ஃபஞ்சிபிள்னு சொன்னால் எத்தனை துண்டாக அதாவது பகுதியாக வேணாலும் பிரித்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட 10 கிலோ தங்கம் இருக்கணும்னா உங்கள்கிட்ட 6 கிலோ உங்களுக்கு போதும். ஒரு 4 கிலோவை இன்னொரு ஆளுக்கு கொடுக்கணும்னா ஒரு தங்க கட்டி ஒன்று வச்சுருக்கீங்க. இப்போ அதை இடக்கு 4 கிலோவை இப்படி புட்டு கொடுக்கலாமா, கேக் மாதிரி இப்படி பிரித்து கொடுக்கலாமா? இல்லை, அதுக்குரிய தங்கம் முறுக்கிற இடத்த போய் அதை திரும்ப அதை உங்கள்கிட்ட 6 கிலோவுக்கும் 4 கிலோவுக்கும் அதை வெட்டி திரும்ப அதை இது செஞ்சு கொடுத்து போட்டு அந்த வட்டி நாட்களுக்கு நீங்கள் கூலி கொடுத்து போட்டு வரணும். ஸோ அவ்வளவு ஃபஞ்சிபிள் இல்லை தங்கம். ஆனால் பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமாக நாங்கள் நினைக்கிறேன் பிட்காயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் $100,000 எல்லோரும் நினைக்கிறோம் $100,000 இருந்தால் தான் நம்ம பிட்காயின் வாங்கலாம்னு சொல்லி. இல்லை, உங்களுக்கு $5 $10 இருக்கே நீங்கள் பிட்காயின் வாங்கலாம். உங்களுக்கு 0.0000 சம்திங் கிடைக்கும். ஸோ பிட்காயின் ஒரு ஃபஞ்சிபிளான அசெட். அடுத்தது ஈஸியாக ஒரு கிரிப்டோலேருந்து ஒரு கிரிப்டோவை இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் ஃபியட்டுக்கு கூட மாற்றிக்கொள்ளலாம். ஈஸியாக ஃபியட்லேருந்து கிரிப்டோவை மாற்றிக்கொள்ளலாம். பெஸ்ட்டான ஃபஞ்சிபிளான அசெட் ஒரு பிட்காயின். ஸோ இந்த 6 விஷயத்தையும் இப்போ நீங்கள் விளங்கெடுத்துட்டீங்க. இந்த 6 விஷயத்தையும் விளங்கெடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு 6 அறிவு இருக்கும்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் பிட்காயின் ஒரு ஸ்கேம்னு சொல்ல மாட்டீங்க. இப்போ சொல்லுங்கள், பிட்காயின் ஸ்கேமா இல்லையா? ஸோ அதை வச்சு நான் தீர்மானிப்பேன் உங்களுக்கு 6 அறிவு இருக்குதா இல்லையான்னு சொல்லி.
ப்ளஸ் பிட்காயினை பற்றி போதிய அளவான அவேர்னஸ் கிடைச்சிது. இதுக்கு மேலே லேட் பண்ணிக்கலாம், பிட்காயினில் நான் வரணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால், ஏன் உங்களுக்கு அந்த பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டம் தேவைன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதில் பிட்காயின் எப்படி சேஃபாக வாங்குற, விற்கிற, எப்படி சேஃபான வழியில் ஸ்டோர் பண்ணுற, எப்படி பிட்காயினை பெசிவ் இன்கம் மூலம் பெருக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே 100% ஃப்ரீயாக டீச் பண்ணியிருக்கேன். ஏன் அது வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.